ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் மருத்துவ பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஆக்சுவலாக இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்மை காலமாக சில வருடங்களாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு, கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லை வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மாரடைப்பு வந்துருச்சு, அதனால ஜிம்முக்கு போகாதீங்க, எக்ஸசைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிட்னஸ், ஹெல்த்தி இது ரெண்டுமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஜிம்க்கு ஒவ்வொருத்தரும் போகக்கூடிய காரணங்கள் இருக்குது. சிலருக்கு வெயிட் லாஸ்க்காக போவாங்க, சிலர் மசில் பில்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நான் ஃபிட்னஸாக இருக்கணும், நான் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கேன், என் மசில் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த ஜிம்ஸில் எக்ஸசைஸ் செஞ்சிட்ருக்கப்ப ஹார்ட் அட்டாக் வருது பார்த்தீங்களா, அதை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல்வேறு நிலைகளில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜிம்க்கு போகிறவங்களோட மேஜர் கன்சர்ன் என்னவாக இருக்கணும்னா, வெயிட் லாஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு கல்யாணம் இல்லை எனக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்னா அதுக்குள்ளே என் உடல் இழைப்பை நான் குறைச்சிக்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, பயங்கர டயட்டில் இருக்குது, ரொம்ப ரேஷாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஜரான பிரச்சனைகளுக்கு உண்டாகும். ஸோ அவங்களோட ஒரு ஸ்லோவாக போகாமல், ஸ்டெடியாக போகாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும்பொழுது, குறிப்பாக இந்த வெயிட் தூக்குறது, அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய சில எக்ஸசைஸ் இருக்குது, ஐசோடோனிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லது தான், பட் அது ஒரு முறையான மேற்பார்வை இல்லாமல் ரொம்ப ரேஷாக செய்யும் பொழுது இதில் என்ன ஆகும் அப்படின்னா, தசைகள் சுருங்கி விரியும் தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு ரிப்பீட்டட் மோஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும், வெளியும் உள்ளும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் திடீர்னு அங்கே பாதிப்புகள், இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள், அதுதான் மெயின் காரணம். ஸோ இது யாருக்குன்னா, திடீர்னு போகிறோம், ஜிம்மில் சேர்றோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. சில பேர் என்னென்னா, நான் ரொம்ப நாளாக போய்கிட்டு தான் இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கும் வருது அப்படின்னா, அவங்க உணவு பழக்கங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபிட்னஸும் ஹெல்த்தும் ஒன்றும் கிடையாது. ஸோ உணவு பழக்கங்களை செய்யக்கூடிய சில தவறுகளால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் ஓடக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் சில அடைப்புகள் ஏற்படும். ஸோ அந்த அடைப்புகள் ஒரு யூஸ்வலாக சிங்கிள் வெசல் கூட பிளாக் இருந்திருக்கலாம், இல்லை வெறும் 20% பிளாக் போன்றவை இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க ரொம்ப இந்த மாதிரி எக்ஸசைஸ் இது பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, சில சமயம் அங்கே ரப்சர் ஆயிடும். ஸோ அங்கே ரப்சர் ஆகி அந்த கிளாட் நகர்ந்து அது அவங்களுக்கு அடைப்புகளை ஏற்படுத்தி ஒரு சடன் டெத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சோடியம், பொட்டாசியம் அப்படி நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியம் சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி இது. ஸோ சோடியம்லாம் ரொம்ப கீழவும் போகக்கூடாது, பொட்டாசியம்ங்கிறதும் சீராக இருக்கணும். நம்ம இருதய தசைகளுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் சீராக இல்லை அப்படின்னா நம்ம இருதயம் சுருங்கி விரியணும், விரிஞ்சு ஹார்ட்டோட அந்த இடது பகுதியிலேருந்து ரத்தம் வெளியேறணும், அது சீராக இருக்கணும். ஸோ அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ்ங்குவாங்க, அது சீராக இருக்காது. அப்போ ஒரு தொய்வு நிலை ஏற்படும் பொழுதும் இல்லை அதிகமாக கடக்கும் பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னும். ஸோ இதுதான் மேஜராக 3 காரணங்கள் கார்டியாக் அரெஸ்ட்டு. ஸோ ஒரு ஜிம்க்கு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மருத்துவரிடம் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்களா, உங்கள் லிபிட் ப்ரொஃபைல் நார்மலாக இருக்கா, குறிப்பாக உங்கள் எல்டிஎல் நார்மலாக இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா. அதே மாதிரி யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ட்ரெட்மில் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட மருத்துவரோட மேற்பார்வையில் இருக்கும். அதில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இஸ்கீமிக் இன்டியூஸ்டு இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளாக அந்த ஒரு ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு நிலைக்கு அவங்க இது பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓட வச்சு பார்ப்பாங்க. அப்போ ஏதாவது பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறத மருத்துவர் பார்த்து அதுக்கேற்றவாறு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்டியாக் ப்ராப்ளம் வந்தவர்களும் மருத்துவர் ஒப்பீனியனோட
அவங்க ப்ராப்பராக போய் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்னும் உடம்புல முன்னேற்றம் தான் ஏற்படும். எக்ஸசைஸ் போய் பண்ணவங்களை விட எக்ஸசைஸ் பண்ணாதவர்களுக்கு தான் என்ன அப்படின்னா இருதய அடைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வருது. அதனால் ஜிம் போகிறதுனால மாரடைப்பு வராது. இந்த மேல் குறிப்பிட்ட 3 காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரன்ச்சஸ் அந்த மாதிரி இது ரொம்ப அதிகமாக விகரஸாக பண்ணுறது, இந்த எலக்ட்ரோலைட்ஸ் உணவு முறையில் சரியாக ஃபாலோ பண்ணாமல், இந்த நீர் இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணாமல் அந்த எலக்ட்ரோலைட் சரியில்லாத பொழுது பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஏற்கனவே உங்களுக்கு அடைப்புகள் இருந்தது அப்படின்னாலும் அதனாலையும் பிரச்சனைகள் ஏற்படும். சரி, ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கரோனரி பல்மனரி ரெசசிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கப்போ மயங்கி விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கண்கள் மூடிய நிலையில் பல்ஸ் பார்க்குறப்ப இல்லாத ரொம்ப குறைந்து இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களுக்கு பக்கவாட்டில் அவர்களை மல்லாந்து படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு பக்கவாட்டில் சைடில் நின்று உட்கார்ந்து கொண்டு உங்கள் ஒரு கையை இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த கையை இப்படி பின்னாடி இது பண்ணிடணும். இதை என்ன பண்ணணும்னா, அவங்க மார்பு பகுதிக்கு அந்த நடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இதை வச்சுட்டு இந்த கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இப்படி இந்த எல்போவை மடக்கி வைக்கக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி மேலே அவங்களுக்கு நம்ம மேலே பெர்பெண்டிகுலராக செங்குத்தாக இருக்கணும். இது பண்ணி அந்த இடத்துல நல்லா அழுத்தணும். அதாவது 1 நிமிடங்களுக்கு 120 முறை என்ன அப்படி பண்ணணும்னா கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஸோ இந்த 30 கம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தால் அவர்களோட வாயோடு வச்சு நம்மளோட ஏர் ஃப்ளோவை நம்மளோட வாய் வழியாக சுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஒரு 30 அழுத்தணும், சுவாசம் கொடுக்கணும். அடுத்து ஒரு 30 அழுத்தணும், ஒரு 2-3 தடவை சுவாசம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கோம், அவங்க வர்ற வரைக்கும் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆம்புலன்ஸில் அப்புறம் வந்த பிறகு யூஸ்வலாக அதுலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யூஸ்வலாக ஹார்ட்டில் ஃபிப்ரிலேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இதை ஏற்படுத்துறது பண்ணால் நம்ம இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ராஜா ராணி படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். யூஸ்வலாக ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், வச்சு இது பண்ணுறப்போ தூக்கும். ஸோ அந்த மாதிரி டீஃபிப்ரிலேட்டர் வைக்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக ரெஸ்கியூ ஆகிறதுக்கு இதாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஒரு ஜிம் போனாலும் அந்த ஜிம் ட்ரைனர் இதில் போதுமான அளவு எக்யூப்டாக இருக்காங்களா, இல்லை எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டட் டீஃபிப்ரிலேட்டர் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுட்டு, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டோ இல்லை ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டோ இல்லை கொஞ்சம் வயதானவர்கள் 40 வயதுக்கு மேலே போகிறாங்க, ஏன்னா இப்போ எல்லோருக்குமே இருக்குது, 30 வயதுக்கு மேலேயே கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுனால கேட்டு இது பண்ணணும். அதே மாதிரி போன உடனே ரொம்ப ஸ்டார்டிங்லேயே நம்ம உடனே வெயிட் குறையணும், உடனே நம்ம மசில் ஃபிட்னஸ் 6 பேக் டெவலப் பண்ணணும்னு ரேஷாக பண்ணாமல் எதற்குமே நம்ம உடம்புக்கும் ஒரு காலக்கெடு கொடுத்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பில்லை. ஜிம்னால் ஏற்பட வாய்ப்பில்லை. நாம் செய்யும் தவறுகளால் தான் இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் வருது. நன்றி.